रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب. الحمد لله الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسول المصطفى وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى إلى آخر. அல்லாஹுடைய ஃபضல் கிருபை கருணை. அல்லாஹ் நம்மளை ரமலானுடைய மாசத்துல அவனை பற்றி பேச கேட்க வாய்ப்பளித்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல நாம சின்ன நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் சொல்றான், நாளை நீங்கள் அதனுடைய பலாபலனை பார்ப்பீர்கள் நாளை மறுமையில. ஒமையாமல் முஸ்கால தர்ரத்தின் கைரையரா. அதே மாதிரி நாம ஷர்ரான விஷயங்கள், பாவ காரியங்கள், பிறருக்கு நாம பாதகமாக செயல்படும் போது அதையும் நீங்க நாளை மறுமையில பார்ப்பீங்கன்றாங்க. அப்போ இந்த ஆயத்து மூமீனுக்கு தான் அந்த ஆயத்து. மறுமையை கொண்டுதான் நம்ம அமல் செய்யணும். ஆனா நம்முடைய அமல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் செய்யக்கூடிய நன்மைகளுக்காக இங்கேயே எனக்கு கொடுத்துடணும்னு கேட்கணும். எனக்கு ஏன் இது நடக்கல, ஏன் அது நடக்கல, நான் நல்லதானே செய்யறேன், நான் இபாதத் செய்யறேனே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேனே, தொழுகிறேனே 5 வக்து, அப்படின்னு ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நாமோ நம்முடைய நன்மைகளுக்காக அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்திலே எனக்கு கொடுன்னு கேட்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாதகம் தெரியுங்களா? உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷரை யரா. நீங்கள் பார்ப்பீர்கள்ன்றான். பார்க்குவீங்க, இங்க பார்க்குவீங்க சொல்லல. அல்ல தஃசீர்ல தான் எழுதுறான். நாளை மறுமையில அல்லாஹ் நமக்கு அந்த நன்மைக்கு பகரம் கொடுப்பான். மறுமையில அல்லாஹ் நமக்கு தவறு செய்தால் அதுக்கு தீமையும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஹராமான விஷயங்கள் செய்யும் போது அல்லது பிறருக்கு பாதகமாக நாம செயல்படும் போது அதனுடைய பிரதிபலிப்பை நம்ம பார்ப்போம்ன்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதற்காண்டி வாழணும்? மறுமைக்காக. மறுமைதான் நமக்கு அசலாக இருக்கணும். மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்ன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஈஷ இல்லா ஈஷல் ஆக்ரா. இந்த உலகத்துல வாழ்வுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது இந்த உலக வாழ்வு இல்லைதான். நமக்கு மூமீனுக்கு ஒரு வாழ்வுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த உலகத்துல கிடையாது, மறுமையில தான் வாழ்வுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ அல்லாஹு தஆலா வல நுஹியன்னக்கும் ஹயாத்தன் தய்யிபான்னு சொல்றானே, கலிமாவுடைய வாழ்க்கை வாழும் போது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நான் உன்னை வாழ வச்சு காட்டுறேன்றானே, அது இருக்கதான் செய்யும். அந்த கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும் இல்ல, கலிமாவுடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்தா நிச்சயமா அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலையும் சொர்க்கம், நாளை மறுமையிலையும் சொர்க்கம்ன்றான். சரி, அப்படிப்பட்ட மகான்களுக்கு சிரமங்கள் இல்லாம இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா அவங்களும் சிரமப்படதான் செய்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய ஷேக் நாயகம் கலிமிஷா சர்க்கார் போன்ற மகான்கள் அவருடைய கடைசி காலகட்டத்துல மரீஸ் ஆனாங்க. அதை எல்லாரும் என்ன சொன்னாங்க, எப்படி பார்த்தார்கள்? இப்ப நமக்கு தெரியுது அவங்களுடைய ஹால் வேற. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பார்க்கவும் தான் தெரியும் அந்த நிலை என்னன்னு. தூரமா இருக்கவங்களுக்கு தான் தெரியாது. அவர்களுக்கு பேரலைஸ் ஆச்சு கலிமிஷா சர்க்காருக்கு. நம்ம சர்க்கார் அதே மாதிரி சர்க்கார் அப்படியே படுத்தா மாதிரி இருந்தாங்க. இதை வைத்து பிறர் பேசினார்கள். என்ன பேசுறாங்க, பெரிய அந்தஸ்து ஆகும்னு சொன்னாங்க. கடைசியில அவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை,
புரியுதுங்களா? சில முரீதுகள் அவங்களே என்ன சொன்னாங்க, சர்க்கார் ஷேக் அவங்க எப்படிப்பட்ட மகான், அவங்களுக்கே இப்படிப்பட்ட நம்மளாம் என்ன, அல்லாஹ் நவுதுபில்லா நகல குஃபுர் குஃபுர்ன பாஷர். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அல்லாஹு தாலா சில அடியார்களை அல்லாஹு தாலா சில அடியார்களை மரீஸ் என்ற போர்வையில், மரீஸ் என்ற நோய் என்ற போர்வையில் தன்னகத்தே வைத்துக் கொள்கிறான். அவங்க அல்லாஹ்வோட இருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட நிலை இது அப்படின்னு அவர்களால விளங்க முடியல பாரு துன்யாதாருக்கு. நாம பார்த்தோம் கராமத்தை. இப்போ என் முன்னாடி ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு பார்வை தான் சர்க்கார் பார்த்தாங்க, ரியாஸ் அவரு சர்க்கார்ட்ட வந்து பையத்து வாங்கிட்டாரு. அவர் எப்போ பையத்து வாங்க, சர்க்கார் மரீஸா இருக்கும், கண்ணை மூடிட்டே சர்க்கார் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பார்வை பார்த்தாங்க. அவர் வந்துடும் போது பார்த்தாங்களாம். அந்த பார்வையில நான் உழுதுட்டேன் அப்படின்றாரு. அவங்ககிட்ட தான் பையத் வாங்கணும்னு நான் அப்படியே பையத் வாங்கிட்டேன்றாரு. நூர்லாஜா தான் பையத்து கொடுத்தாங்க, நாயிபா இருந்து. சர்க்காருக்கு நாயிபா நிறைய பேருக்கு நூர்லாஜா தான் பையத்து கொடுத்தாங்க. அவங்க தான் ஃபைசி தான், ஏன்னா நிஜமா இருக்கிற காலத்துல அவங்க வாங்கினாங்க. செய்தி என்னன்னா, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, மரீஸா இருக்கிறாங்களே, அவங்க நோய்வாய்ப்பட்டு விட்டார்களே, இது துனியாதாரி நோய்வாய்ப்படுவதை போன்ற நோய் அல்ல அது. பொதுமக்கள், பொதுவாக உள்ள ஜனங்கள் நோய்வாய்ப்படுறாங்களே, முடியாமல் ஆகிவிடுகிறார்களே, அப்படிப்பட்ட நோய் அல்ல அது. மகான்களை அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க பாருங்க, மரீஸ் என்ற போர்வை அல்லாஹ் தஆலா சில அடியார்களை தன்னோடு வைத்துக் கொள்கிறான். அந்த மாதிரி உண்டான அது மரஸ், அது எல்லாருக்கும் வரக்கூடிய மரஸ் அல்ல. அதுக்கு சாட்சி இவங்க எல்லாம், அதுக்கு சாட்சி இவர்கள் எல்லாம். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர். அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்துல காதர் மைதீன் ஆஜியார் ஃபர்ஸ்ட் சர்க்கார் மரீஸ் ஆகி மலர்ல அட்மிட் பண்ணிருக்கும் போது காதர் மைதீன் ஆஜியார் முஸ்லீம் லீக் அவர் அடிக்கடி வந்து பார்த்தார். பார்த்துட்டு ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். நோயாளிகளை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர்கள் நோயாளி அல்ல, நோயாளிகளை சிஃபா கொடுக்கக்கூடியவர்களாக இதை நான் பாக்குறேன்னாரு. அவங்கள பார்த்தா எப்படி இருக்குதுன்னா நோயாளி மாதிரி தெரியல. நோயாளிகளுக்கெல்லாம் ஷிஃபா கொடுக்க வந்தவர்கள் மாதிரி இருக்கும் அவங்களுடைய முகம். அவர் மட்டுமா சொன்னாரு, காஃபிரான டாக்டர்கள்லாம் சொன்னாங்க, மாற்று மத சகோதர டாக்டர்கள்லாம் சொன்னாங்க. அவன் பேர் என்ன, டாக்டர் சுகர் டாக்டர், சுகர் டாக்டர் தியாகராஜன், தியாகராஜன். அவர் வந்து பார்த்து செத்தஸ்கோப் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டாரு. வச்சவர் என்ன செத்தஸ்கோப் வச்சாரு, ஒரு அட்வான்ஸ் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டாரு. எடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அவங்க வந்து தியானத்துல இருக்கிறாங்கன்றார். அவங்க மரீஸ் இல்ல, நோயாளி இல்ல, அவங்க இறை தியானத்தில் லயிச்சு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு நோய் மாதிரி தெரியுதுன்றார். அதனால அவங்க படுத்திருக்கிறாங்க, இறைவனுடைய கட்டளையின் காரணமாக அப்படி படுத்திருக்கிறாங்க. டாக்டர் ஜஹீர் வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, எங்களுடைய அறிவே வேலை செய்யல, நாங்க படிச்ச படிப்பெல்லாம் ஒரு ஓரமா இருக்கு, இவங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எந்த சிம்டம்ஸுமே இல்லை, அவங்க ஜவான் மாதிரி இருக்காங்க, எழுந்து ஓடலாம், அந்த அளவுக்கு அவங்களோட கால்ல பவர் இருக்கு. ஆனா அவங்க ஒரு வைராக்கியமா படுத்திருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும், இவங்கெல்லாம் மகான் போயிட்டாங்க பாருங்க. காஃபிர்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு அவங்க மகான், அவங்க யார் தியானத்துல இருக்கிறாங்கன்றாரு. இவர் முஸ்லீம், ஏன்னா ஜஹீர் அவரு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஏன்னா இவங்க வீம்புக்காண்டி படுத்திருக்காங்கன்ற, அவங்களால எஞ்சி வர முடியும், ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜாதா சொன்னாங்க. காலை லைட்டா அப்படி பண்ணா டக்குன்னு காலை அப்படி அப்படி எடுத்தாங்களாம். பாருங்க உணர்வு இருக்காங்க, உணர்வு இல்லைன்னா இது மாதிரி எடுக்க முடியாது. டக்குன்னு அப்படி அவர் அசை அசைச்சாங்க. அதுக்கு பிறகு இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை பண்ணாலும் நம்ம அப்படியே அவங்க வீட்டுதான் படுத்திருக்கிறாங்கன்றாங்க. அவர் விளங்குனது அவ்வளவுதான், ஒருத்தருடைய விளக்கம். அது பேர் இன்னொருத்தர், இது கூட இருந்தாரு, அவர் பேர்
பிசியோதெரபி. இல்ல, கூட இருந்த டாக்டர் கூட நைட்டு பகல்லாம் அவர் தான் இருப்பார், நைட்லாம் அவர் தான் இருப்பார். பேர் மறக்கிறேன். இவங்க எல்லாம் பார்த்தது ஷேக நாயகம் எஜமா ஃபைஸ் நாயகம் அவர்கள் கம்பீரமா தலப்பா கட்டிட்டு ஆக்ரோஷமா பயான் பண்ணாங்க பாருங்க, கைஃபியத்தா பயான், அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. சர்க்கார் வந்து பெட்ல ரெஸ்ட்ல இருந்தாங்களே, படுத்தே இருந்தாங்க பாருங்க, அப்போ பார்த்தவங்க இவங்க எல்லாம். அவர் என்ன சொல்றாரு, இத மாதிரி ஒரு மகானை நான் பார்த்ததே கிடையாது. உள்ள உட்கார்ந்து அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. உள்ள உட்கார்ந்து முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை கொண்டு நான் அனுபவிக்கிறேன்றார். எனக்கு எவ்வளவு தேவைகள், அந்த தேவைகள்லாம் இவங்க பூர்த்தி செய்யறாங்கன்றார். நான் அவங்கள்ட்ட சொல்றேன், அவங்க எனக்கு வந்து அதை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. முறியது கூட அது செய்யல. பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சிட்டாரு. சாதாரணமா ஏன்னா என்ன சொல்ற கூலிக்கு, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோன்ற நர்சிங் ஹோமுக்கு முன்னாடி சும்மா சாதாரண ஆளா தான் இருந்தார். அவரு ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னா அவர் அனுப்புவாங்க, அந்த மாதிரிதான் இருந்தார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சேகநாயகத்துடைய பிச்சையில ஜமானுடைய ஹிதுமத்துல இருந்த பரக்கத்து தனியா ஒரு நர்சிங் ஹோமே வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு படிப்பே இல்லைன்றாரு. புரியுதுங்களா? நர்சிங் ஹோம் நடத்துற அளவுக்கு உண்டான திறமை எனக்கு கிடையாது. நான் நர்சிங் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். எல்லாம் எங்கெங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ, எங்கெல்லாம் போக சொல்லுவாங்களோ அங்க நான் போவேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்சிங்க்கு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன், அவ்வளவுதான். இப்ப அவர் தனியா நர்சிங் ஹோம் வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா அவருக்கு உயர்வு கொடுத்தான்னு சொன்னா, அன்பர்களை யோசிச்சு பார்க்கணும். வலிமார்கள் என்றால் யார்? அதான் இறைநேசர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹக்குதாலாவை இத்தகு ஃபிராஷத்தல் மூமின் வயந்தூரு பினூரில்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தகுல்லா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் தான் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு தடவை பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சுன்னா அல்லாஹ் எங்க போய் பார்க்க போற? இத்தகு ஃபிராஷத்தல் மூமின், மூமியினுடைய பார்வையை அஞ்சுக்கொள். வயந்தூரு பினூரில்லா, இத்தகுல்லா ஃபத்தகுல்லா வத்தகுல்லான்னு சொல்றாங்க. எங்க போய் நீ பயப்பட போறேன்னு கேக்குறாங்க. எங்க போய் பயப்பட போற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தார்கள், நீ எங்க போய் தேட போற? அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு. பள்ளிவாசல்ல தக்பீர் கேட்டீங்கன்னா பயம் வந்துருந்தா? காபத்துல்லாஹ்ல போய் நின்னா உனக்கு பயம் வருதா? ஆனா உன்னுடைய மேலதிகாரி முன்னாடி நின்னா பயம் வருது, போலீஸ் முன்னாடி நின்னா பயம் வருது, ஜட்ஜி முன்னாடி நின்னா பயம் வருது. இந்த பயம் அல்லாஹ் முன்னாடி நின்னா வருதா? வரலன்னா எனக்கு தக்வாவே இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஷாரா செய்தார்கள், இத்தகு ஃபிராஷத்தல் மூமின் வயந்தூரு பினூரில்லா, மூமினுடைய பார்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும்னு சொன்னா மூமினுடைய பார்வையில நீ இருந்தா, முத்தகீன்கள் வலிமார்களுடைய பார்வையில் நீங்கள் இருங்கள். ஏன்னா அவங்க நான் பார்க்கிறேன்ற இத்ராக்ல பார்க்கறது இல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள். உங்களை அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கணும். அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்க்கணும்னா யார் கண்ணில் படுறது? மூமின்களுடைய பார்வையில் இருக்கு. அவர்கள் உங்களை இரக்கத்தோடு பார்த்தால் அல்லாஹ் உங்களை இரக்கத்தோடு பார்க்கிறான். அவர்கள் உங்கள் கோபத்தோடு பார்த்தால் அல்லாஹ் உங்களை கோபத்தோடு பார்க்கிறான். ரெண்டு தஜல்லியும் வரணும்னு சொல்றான். ரெண்டு தஜல்லியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவன்? பெருமானாருக்காக தான் எல்லாமே. நான் லவ்லாக்க லமா கலக்குல் அஃப்லாக், நபியே உம்மை படைக்க வேண்டும் என்று நான் நாடவில்லை என்று சொன்னால் எதையுமே நான் படைத்திருக்க மாட்டேன்றான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹு தாலா அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்க தான் செய்யறான். ஆனா அல்லாஹ் கோபமாக கண்டிக்கவில்லை, செல்லமாக கண்டிக்கிறான். அபசவத்தவல்லான், நபியை நீங்க ஏன் கடிந்து கொண்டீர்கள்? அஞ்சாபுல் ஆமா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா தலைவர்கள் வந்து பேசும்போது, மக்காவில் இருந்து தலைவர்கள் வந்து பேசுறதுக்காக அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க, எப்படியாச்சும் அவங்களை ஈமான்குள்ள வச்சிடணும். அந்த சமயத்துல இந்த சஹாபி வந்துட்டாங்க. என்ன நிலைமை இருக்குன்னு அவருக்கு தெரியல. யார சொல்லான்னு பார்வை இல்லாத சஹாபி, நபி பேசிட்டு இருக்கான்னு கூட தெரியாத வந்துட்டாரு. அப்போ அவரை கடிந்து கொண்டார்கள் பெருமானார். கோவப்பட்டாங்க. என்னங்க நான் என்ன செஞ்சிருக்கேன், நீங்க பாருல வந்து பேசுறீங்க?
போங்க அப்புறம் அப்படின்ட்டாங்க. அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நபி கிட்ட கேட்கலாம், நபியை நீங்க ஏன் கடிந்து கொண்டீர்கள்? நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. இவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், இவங்க ஈமான் கொள்ள மாட்டான், அவங்களுக்காக நீங்க இறங்குறீங்க. ஈமான் கொண்டு உங்களின் மீது நம்பிக்கை வைத்தவர், அவருக்காக இறங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா என கடிந்தும் கொண்டான், ரெண்டுமே செஞ்சான். முகப்பத்து மட்டும் வைக்கிறது இல்ல, முகமது ரசூலுல்லாஹ் மீது முகப்பத் வைத்த ரப்புல் ஆலமீன் பெருமானாரை நீங்க மூமின்களுக்காக நீங்கள் உங்களுடைய அந்த காஃபிர்களை விட்டுடுங்க, நீங்க இவங்களை பாருங்கன்னு சொல்லி பெருமானாரை என்ன கடிந்து கொண்டான். கொஞ்சம் கோபமா பேசினான். ஆனா அவசவத்தவெல்லாம் அல்லாஹு தாலா கோபப்பட்டான் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்லமாக அல்லாஹு தாலா இது பண்றான், கண்டிக்கிறான். செய்தி என்னன்னா, இப்ப விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க? நபி அவர்கள் சொஹபத்து தான் சொன்னாங்க, உங்களுக்கு ஈமான் அதிகப்பட வேண்டுமா, ஈமான் அதிகப்படக்கூடியவருடன் இருங்கள். யார் ஈமான கொடுப்பாங்களோ அவங்களோட இருக்கும். அமல்கள் மட்டும் நம்மை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லாது. அமல்கள் என்பது பிசிக்கல் ஆனது, உள்ளத்தால் செய்யணும் அமல். அந்த உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் என்ன? நம்ம அறிவால் செய்ய வேண்டிய அமல் அது. அல்லாஹ் இலான்றது, அல்லாஹ் ஹாஜத்தரவா, அவன் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறான். ரமலானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஸ்வது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன். இந்த ரமலானுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் நம்மளை அமல் செய்ய சொல்லிட்டு ஷைத்தான், மூர்க்கத்தனமான ஷைத்தானை கட்டி போடுறானாங்க பெருமானார். மூர்க்கத்தனமான ஷைத்தானை கட்டி போட்டு நம்மளை அமல் செய்ய சொல்றான். அல்லாஹுவின் வழிபாடுல இருக்கும் போதும் உள்ளத்துல ஊசலாட்டத்தை போது உன்னை எங்கேயும் கொண்டு போயிடக்கூடாதுன்னு அல்லாஹு தஆலா மூர்க்கத்தனமான ஷைத்தானை நான் கட்டி போட்டேன்றான். அதுக்கு பிறகு நம்ம அமல் செய்ய சொல்றான். இந்த ரமலான்ல கூட நம்ம அமல் செய்யல, இந்த ரமலான்ல கூட நம்ம ஈமானியத்தான பேசிகளை பேசல, இந்த ரமலான்ல கூட ஈமானியத்தான பேசிகளை நம்ம கேட்கலன்னு சொன்னார், என்னைக்குமே கேட்க முடியாது. ஷைத்தானை கட்டி போட்ட பிறகு நமக்கு ஈமான் வரலன்னு வச்சுங்க, என்னைக்கு ஈமான் வருது? ஏன்னா உள்ளத்துல ஊசலாத்த போறது ஷைத்தான். ஒரு அதே சொன்னார், அவன் நண்பரும் வச்சுங்களேன், அவர் பாட்டுல அல்லாஹ்னு பள்ளிவாசல இருந்தார், அசர் தொழுது ஜம்முன்னு உட்காந்து அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார், ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறார். வன்னா ஹன்னாஸ்ன்னு சொல்லுவோம், யுவஸ்பி சுஃபி சுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின்னில இருந்தும் உங்க வஸ்வாஸ் போடுவான் ஷைத்தான், மனுஷ சூரத்துல வந்து வஸ்வாஸ் போடுவான்டான். வந்தா வந்து இன்னும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. நீ என்ன செய்ய சொல்ற? சில பேருக்கு சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, சில பேருக்கு சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி, நீ என்ன செய்ய சொல்ற? சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? எங்க அதிர்த்து இந்த வாட்டி மலேசியா போயிட்டார் தெரியுமா? வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடுறாரு. நீங்க என்ன குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தா என்ன செய்ய போறீங்க? 3 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்ட, ஏதாவது கொஞ்ச நாளாவது கவலை இருக்கா அப்படின்னு போட்டு விட்டான். அவர் ஒவ்வொரு தடவையும் மலேசியா, சிங்கப்பூர், துபாயின்னு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணி விட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, வீடு கட்டிட்டாரு. நீ இப்படியே சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்ண போறீங்க? யோசிங்க, ஏதாவது சேர்த்து வைங்க பிள்ளைகளுக்காண்டி அப்படின்னு போட்டு போயிட்டான். அவர் போட்டு அசர் தொழுதானா, அவன் தொழுதுட்டு அப்படியே படுத்துட்டாங்க. பொதுவா அசர் தொழுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, ரெஸ்ட் எடுத்து அவர் தூங்கிடாரு. இவருக்கு நைட்டு தூக்கம் போச்சு. பகல் தூக்கம் விடுங்க, நைட்டு தூக்கம் வரமா. என்ன மனுஷன் இப்படி சொல்லிட்டானே, அதே கவலை. என்ன பண்ண போறோம் நம்ம? ஒரு இது சேர்த்து வைக்கல, காசை சேர்த்து வைக்கல, நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இப்படியும் ஒரே போட்டு புரட்டிக்கிட்டே கிடக்கு. 2 நாளா தூங்கவே இல்லை எனக்கு. அது போறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சர்க்காருடைய பயான் எல்லாம் கேட்டு, அல்லாஹ் இலான்ற ஈமான் எல்லாம் கேட்டு அப்புறமா தான் அந்த ஷைத்தான் வஸ்வாச நான் விரட்டி விட்டேன். பாருங்க, உங்க உள்ளத்தில் அல்லாஹ் நாடினால் வஸ்வாச போட்டானா ஷைத்தான், உங்களால ஒண்ணு செய்யும். அதனால்தான் இறை நேசர்கள் தேவை, அல்லாஹ்வின் மீது ஈமானை ஊட்டக்கூடிய மகான்கள் தேவை. அமல் ஒண்ணும் கிடையாதுங்க. என்ன அமல்? எல்லாரும் அமல் செய்யறான். யாருக்கு அமல் செய்யறான்? யாருக்கு அமல் செய்யற? அல்லாஹ்வுக்கு அமல் செய்யறோம்.
எல்லாரும் காட்ட அமலா தான் இருக்குது நம்முடைய அமல்கள். உன் உள்ளம் என்ன சொல்லுகிறது, உன் உள்ளத்துல என்ன ஈமான் இருக்கு. அதனால்தான் மகான் ரவுதுல் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க, வெளிப்படையில் நல்லவனை போன்று நடித்துக் கொண்டு தனிமையில் பாவம் செய்யக்கூடிய போன்ற முனாஃபிக் எவனும் இல்லை. இன்னும் பெரிய முனாஃபிக் அவன் தான். நம்ம என்ன செய்யறோம், மூமின்னு சுத்திட்டு கிடக்கும். அவங்க முனாஃபிக்ன்றாங்க. நீ வெளியில நல்லா நடிக்கிற, மற்றவர்களுக்கு முன்னால் நடித்துக் கொண்டு இருக்கிறாய், அமல் செய்வது போல காட்டுற மக்களுக்கு மத்தியில, தனிமையில நீ ஹராமான காரியம் செய்து கொண்டிருக்கிறாய், பாவ காரியம் செய்யற. உன்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஈமான் வரல அன்பர்களே. அதனால இந்த ரமலான்ல நாம ஈமானை அதிகரிக்க வேண்டும். ரமலான்ல அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற நம்பிக்கை வேண்டும் சொன்னாங்க. வலிமா அல்லாஹு தாலா 3 விதமா, அதே ரவுதுல் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க. நான் முடிச்சிடறேன். 3 விஷயம் சொல்றாங்க. எல்லாருக்குமே சோதனை வரதான் செய்யும், சோதனை வராத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹு தாலா எதை எழுதினானோ அதை கொடுப்பான். இறை நேசர்களும் சிரமப்படுவதை போன்று நம் கண்களுக்கு தெரிகிறார்கள். ஆனா உண்மையில அவங்க சிரமப்படலன்ட்டாங்க, அவர்கள் சோனத்தில் இருக்கிறார்கள். அது அவங்களே சொன்னாங்க. புரியுதுங்களா? இப்போ 3 விதமாக இறைவன் சோதிக்கிறான். ஒண்ணு, அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு சோதனை கொடுப்பான். அது சோதனை அல்ல, தண்டனைன்றான். சோதனை அல்ல, அது தண்டனை. தண்டனைனா அதுல ரகம் இருக்காது. சோதனை என்றால் அதுல ரகம் இருக்கும். நம்ம பிள்ளைக்கே நம்ம டெஸ்ட் வைப்போம். ஏய் நீ ஓடப்போ, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், நீ ஏதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, நான் உனக்கு எதை வாங்கி கொடுக்குறேன் சொல்றோம்ல. நம்ம பிள்ளைக்கு டெஸ்ட் வைக்கிறோம், இந்த வாட்டி நீ முதல் மார்க் வாங்கு, இல்ல பாஸ் ஆகு, 10th நீ பாஸ் ஆயிட்டுனா உனக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் சொல்லதான் செய்யறான். அப்ப இதுல ரகம் இருக்குன்றான், கருணை இருக்கு. இல்லைன்னா வாங்கி கொடுக்க மாட்டானா? உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு என்ன வந்ததுனாலதான் தகப்ப சொல்லவே செய்யறான். அவனுக்கு ஆற்றல் இருக்கு, அதை வாங்கி கொடுக்கறது சக்தி இருக்குது. ஆனா நீ ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறான், நீ ஏதாவது பண்ணுவ, உன்னை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ பாஸ் ஆகு, நல்ல மார்க்ல பாஸ் ஆகும், இத்தனை மார்க் எடு, நான் உனக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்குறேன், சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். இப்ப சோதனை என்பதுல ரகம் இருக்கும், ஆனா தண்டனையில ரகம் இருக்காது. ஒருவனை விரோதத்தின் காரணமாக அடிக்கிறான், அதுல என்ன கருணையா இருக்கும்? என்ன அவன் அடிச்சா அவனை இன்னும் பயங்கரமா அடிக்கணும்ன்ற அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், தண்டனையாக இருக்கும். யாருக்கு? 3 பேர், 3 விதமா சொல்றாங்க. ஒருத்தருக்கு அல்லாஹு தாலா நோயையோ இல்ல வறுமையோ ஏதோ ஒரு விஷயத்துல அல்லாஹ் சோதிக்கிறான். அவன் என்ன சொல்லுவான், நான் கரெக்டா தொழுறேன், நோன்பு வைக்கிறேன், ஜிக்ரு செய்யறேன், திலாவத்துல் குர்ஆன் செய்யறேன், எல்லாம் நான் கரெக்டா தான் செய்யறேன், ஆனா அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அது எப்படி இருக்கு? இவன் நல்லவனாக நல்ல நடக்கிறானா, நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனா எனக்கு ரப்பு இந்த பிரச்சனையை கொடுத்து அவன் எனக்கு அநீதம் இழைக்கிறான்னு சொல்லுவான். இது அதுல ஒளிஞ்சிருக்கு. அவன் சொல்றதுல அல்லாஹ் கண்ணு இல்ல பாருங்க, என்னெல்லாம் பார்க்க மாட்டான், யார் யாருக்கோ தெரியுது கொடுக்கறதுக்கு, எனக்கு கொடுக்க மாட்டான் என்று எவனெல்லாம் சொல்கிறானோ அன்பர்களே, அல்லது நான் நல்லவனாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு எப்படி ஒரு சோதனை கொடுத்து சோதிக்கிறானே என்று சொல்கிறானோ, அவன் எல்லாருமே, அவன் சொன்னாலும் சரி, அவன் சொல்லல, வாயால சொல்லல, நினைக்கிறான் நான் நல்லதானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கலாம் என்று அவன் நினைத்தாலும் சரி, அவனுக்கு அல்லாஹு தஆலா தண்டனையாக கொடுக்கிறான். அவனை எல்லாம் தண்டிக்கிறான்னு இருக்கும். அது ரகம் கிடையாது, இறைவன் கருணை காட்ட மாட்டான். 2வது அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுப்பான். வல நம்லுவன்னுக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜூ வ நஃப்ஸின், அல்லாஹ் தஆலா சோதிக்கிற விதத்தெல்லாம் சொல்லிட்டான். இப்போ அந்த அடியான் என்ன செய்வான்னா, பிறர்கிட்ட சொல்றதா இருந்தால், இல்ல அவன் நினைச்சாலும் சரி, யாரெல்லாம் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, அதனால எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிற ரப்பே, என் பாவத்தை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்பான். பிறர்கிட்ட போய் ஷிகாயத் செஞ்சாலும் சரி, பிறர்கிட்ட போய் சொன்னாலும், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நான் இருக்கிறேங்க, எனக்காண்டி துவா செய்யுங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, அல்லாஹ் எனக்கும் நல்வழி காட்டணும், எனக்கும் இந்த கஷ்டத்தை விட்டு அல்லாஹ் தஆலா எனக்கு விடுதலை கொடுக்கணும், அது உங்க துவால இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறர்கிட்ட சொல்லுவான், துவா செய்யுங்கன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவான். இது அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான்.
இதுல ரஹம் இருக்கு. அவனை சோதிக்கிறான் அல்லாஹ், அவன் பாவத்தை மன்னிக்கிறான். பௌதுலாலும் சொல்லக்கூடிய வார்த்தை. மூன்றாவது சொல்றாங்க, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிரமங்கள் கஷ்டங்களை கொடுப்பான். ஆனால் அவர்கள் யார்ட்டையுமே சிகாய் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தாலும் யார்ட்டையும் போய் சொல்லவும் மாட்டாங்க. உள்ளத்தாலும் அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துட்டானேன்னு நினைக்கவும் மாட்டாங்க. என் ரப்பு எனக்கு எது கொடுத்தாலும் அது ஹைர் என்று நினைப்பார்கள். எனக்கு ரப்பு எது கொடுத்தா அக்செப்டட்னு வாங்க. அது இங்கிலீஷ்ல அக்செப்ட் பண்றது. அக்செப்ட்னா முஹப்பத்தோட அக்செப்ட் பண்றது. சிலது சரி பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன், அது வேலை. என் ரப்பு எனக்கு கொடுத்தால் அதை நான் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். என் அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு அல்லாஹ் செய்தால் அதை ஹைர் தான் செய்வான் என்ற எண்ணத்தில் அக்செப்ட் பண்ணது. கலிமுஷா சர்க்கார் பேரலைஸ் ஆச்சு. அவங்கள போய் நம்ம சர்க்கார் பார்க்க போகும்போது சர்க்கார் அழுதாங்க. என்ன மாதிரி கம்பீரமா இதமா வந்தாங்களே, இப்போ இப்படி கை கால் செயல்பட முடியாம இருக்கிறாங்கன்னும் போது, ஏன் ஃபைசல் ஷா அழுவுறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன்றான். நான் சந்தோஷமா இருக்கிறேன். இப்பதான் என்னையே அல்லாஹ் ரெண்டையும் பார்க்க வச்சிருக்கிறான். இந்த கை பாருங்க செயல்படுது, இந்த கை செயல்படல. செயல்படக்கூடியவனாக அல்லாஹ் நான் பாக்குறேன், செயல்படாத இந்த கையில நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நல்ல கூவத்து அல்லாவுக்கு சொந்தம், நிஸ்பத்து நம்ம கூவத்து அல்லான்னு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு அல்லாஹ் என்ன என்னையே பார்க்க வச்சுட்டான்றான். அப்ப என்ன மாதிரியான அந்தஸ்துடையவர்கள் அவர்கள். அதனால்தான் மரீஸ் என்ற போர்வையில் அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னகத்தே வைத்துக் கொள்கிறான். அவங்க ரஹமத்துல அல்லாஹ் சூழ்ந்து கொள்கிறான். அவங்களோட ஐனா இருக்கிறான். அவர்கள் மஸ்தியில இருக்கிறாங்கன்னு சொன்னான். அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். அதனால அந்த மகான்கள் அவர்கள் ஷிகாயத்தும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன்னு அல்லாஹ் கொடுத்தான். அது மூன்றாவது வகை. அல்லாஹு தஆலா அது மகான்கள் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால நாம இரண்டாவது தரத்திலாவது இருக்கணும், முதல் தரத்தில் இருந்து விடக்கூடாது. சோதனைகளுக்கு அல்லாஹ்வை உள்ளத்தால் கூட ஷிகாய் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கணும். அல்லாஹ் இந்த ரமலான நல்ல அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ஈமான வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலான்ல நமக்கு நசீபாக்குவானாக. பிறருக்கும் அல்லாஹ் அந்த நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பானாக. எல்லா முஸ்லிமான ஆண் பெண்ணான அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தியுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.